எனக்கு ஆதரவு பெருகி நிற்குதுன்னாரு. கோயம்புத்தூர் ரோட் ஷோ என்னாச்சு வருது, என்ன பண்ணாங்க? பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் மிரட்டி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு யூனிஃபார்மோடு வந்து நின்றுச்சு. அதுவே தேர்தல் இது விதிகள் பிரகாரம் அது சட்டம் மீறல், டிஸ்குவாலிஃபை பண்ணணும். தேர்தல் ஆணையம் பண்ணல. இல்லை, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? எழுத்து அப்படியே பார்த்தாக்கா சிங்கப்பூர் 2000 மைலுக்கு ஒருத்தரும் இல்லை, கையாடிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்து அவருக்கு யாரை பார்த்து ஆடுறாரு என்னன்னு தெரியல. இந்த ரோட் ஷோலாம் யாரால பண்ண முடியும்? சத்தியமாக முடியாது. அண்ணாமலை சேலஞ்சுக்கு தோற்று போவார். அந்த மாதிரி ரோட் ஷோ யாரால பண்ண முடியும்? காலிச்சாறு காலி இது ரோடு, அதில் அப்படி ஒரு ரோட் ஷோ எப்படி பண்ணுவேன்? ஸ்டாலின் போனாக்கா வர்றாங்க, ஜனங்க வந்து உட்காடுறாங்க. ரோட் ஷோ போல ரோட்டில் போகிறாரு, மக்கள் ஓடியாந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, மக்கள் வந்து அறிவு மாத்திரம் இல்லை, கண்ணும் தெரியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் கண்ணு கூட இல்லை, குருடர்களாக இருக்கும்னு நினச்சிட்டு பேசுகிறாரு. சரி, நம்மளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு காமெடி பேச அவர் பதில் சொல்ல வேண்டிய. இல்லை, இன்னொரு பக்கம் கோயம்புத்தூரில் வந்து மிகப்பெரிய ஒரு டஃப் கேண்டிடேட்டாக வந்து அண்ணாமலை இருப்பார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் சொல்லப்படுது. அப்படியெல்லாம் போட்டால் தாங்க வாக்கு எந்திரத்தை பயன். இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஜெயிக்கணுன்ற விருப்பம் இல்லை அப்படின்னோடனே வானதி அவர்கள் வந்து திரும்பி பார்க்குறாங்க, ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. எனக்கு கோயம்புத்தூர் மக்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. நான் பாருங்களேன், நம்ம ஜெயிச்சா கோயம்புத்தூர் மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்கிறது அவரே ஒத்துக்கிறார். இதை விட அந்த வகையில் அண்ணாமலையுடைய நேர்மையை நம்ம பாராட்டணும். இங்கே லோக்கல் மீடியாக்கள் சில பேர் தாங்க அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், சில நீதிபதிகள், இதை தவிர வேறு யார் அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா? இந்த 3 தான். அதை வச்சுக்கிட்டு தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல டெபாசிட் வாங்கிட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அடுத்தாப்படி, ரஜினிகாந்துக்கு அடுத்தாப்படி இவர். பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், பாஜகவின் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது மோடி அவர்களின் வருகை. ஏற்கனவே ஒரு 4-5 தடவை தமிழகத்துக்கு வந்து போயிட்டார். இப்போ மீண்டும் வந்து 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, அப்புறம் 2 நாள் விடுமுறை விட்டு 13, 14 தேதிகளில் மீண்டும் வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோட் ஷோ மாதிரியான விஷயங்களும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா பாரிவேந்தருக்காகலாம் வந்து அவர் பேச போகிறாருன்ற மாதிரியான விஷயங்கள், தமிழிசைக்காக வந்து பேச போகிறார் அப்படின்ற விஷயங்கள், எல் முருகன் போன்றவங்களுக்கெல்லாம் பேச போகிறான்ற விஷயங்கள் வந்திருக்கு. மீண்டும் மீண்டும் இந்த தமிழக வருகை எப்படி எடுத்துக்கலாம்? அப்படி வருகை வந்தால் தான் இந்த CO2, இந்தியா டுடே போன்றவர்கள்லாம் வந்து கருத்து கணிப்பு எழுத முடியும். இந்த மாதிரி திருப்பி வந்ததுனால மக்களுடைய மனம் மாறிச்சு. மக்கள் அந்த ரோட் ஷோவெல்லாம் பிரமாதமாக நடந்தது. மக்கள் அப்படியே ஒரு மோடியின் மேலே, தமிழக மக்களுக்கு இருந்த வெறுப்பெல்லாம் நீங்கி அவர் மேலே ஒரு பாசமும் ஒரு நேசமும் ஆசையும் பெருகி அப்படியே பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நேற்று வரையில் இருந்த நிலைமை மாறி இன்று மோடி ஆதரவாலே பெருகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு போடுவாங்க. கருத்து கணிப்பு போட்டு திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குற அளவுக்கு மோடியினுடைய வருகை அமைந்திருக்கிறதுன்னு ஒரு கருத்து கணிப்பை போட்டால் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வாக்கேந்திரம் எல்லாம் வச்சு சரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரு 5-10 சீட்டாவது ஜெயிக்கணுங்கிற முடிவில் அவர் மோடி இப்போ பிளான் பண்ணிட்டாரு. அப்படி ஏன்னா இப்போ இருக்கிறத பார்த்தாக்கா வட மாநிலங்களில் அவருக்கு பெரிய தோல்விகள் வரும்போது பல இடங்களில் அவரால் தேர்தலில் நிற்க முடியல. குறிப்பாக கிழக்கு மாநிலங்களில் தேர்தலே நிற்காமல் போச்சு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போட்டாக்கா 400 இடத்துல ஜெயிச்சிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு தேர்தல் ஆணையத்தையும் ரெடி பண்ணிவிட்டு தேர்தலில் நிற்கவே முடியாத அளவுக்கு போய் இருக்கிற சூழ்நிலை இருக்கும்போது அவர் வந்து தமிழ்நாட்டை கவலைப்படாமல் வச்சுருந்தார். தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்கிறது காட்டுறதுக்காக தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகளை ஜெயிக்க விட்டுட்டு தேர்தல் ஆணையம் பாருங்கள் நேர்மையாக நடந்துச்சுங்கிற கணக்காட்டுறதுக்கு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எதையுமே விட முடியாதுங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து இருக்கிறார். அதனுடைய விளைவு தான் இது. வருவாருக்கு எலெக்ஷனுக்கு முந்தின நாள் கூட இங்கே வந்து உட்காந்துருப்பார். ஓட்டு வாக்கேந்திரமெல்லாம் கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்களா எல்லாம் பார்க்கறதுக்கு கூட வருவார். அமித்ஷா வருவார், அடுத்தபடி அமித்ஷா வருவார். ஆனால் இதில் வந்து இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அவர் வந்து இது பண்ணுற மாதிரியான எந்த இதுவும் செய்திகளும் வெளியாகலை சார். ஆனால் பன்னீர்செல்வம் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ராமநாதபுரம் தொகுதி வந்து மோடி அவர்களே நிற்க வேண்டிய தொகுதி, அவர் வந்து எனக்காக விட்டு கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. கேட்டுக்க வேண்டியதுதான். இதை இப்போ தேர்தல் நேரத்தில் என்ன வேணாலும் கேட்டுக்க வேண்டியதுதான். பொட்டி நிற்கிறதா இருந்தார், நான் தான் விட்டு அப்புறம் எனக்காக விட்டு கொடுத்தாரு. எதை கேட்க வேண்டியதானுங்களே. நான் தான் சொல்கிறேங்களே, நம்ம பொதுமக்களை வந்து இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகளும் ஊடகங்களும் நம்மலாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, மகா முட்டாள்கள், என்ன சொன்னாலும் கேட்டுக்குவானுங்க, என்ன சொன்னாலும் நம்புவானுங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. அவங்க திட்டவட்டமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ பல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்கேந்திரத்து மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் தான் மோடிக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு. வாக்கேந்திரத்து மேலே சந்தேகம் உண்டாயிடுச்சுன்னும் போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வாக்கேந்திரங்களை பயன்படுத்த முடியாமல் போகுமோ அப்படிங்கிற பயமெல்லாம் அவருக்கு வந்துருச்சு. ஏன்னா ராகுல் காந்தி போகிற இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூட்டணி வச்சிருக்கிறத வாக்கேந்திரத்தை வச்சு தான், அவர் நம்பி இருக்கிறத வாக்கேந்திரத்தை வச்சு தான். அதனால் அதெல்லாமே அந்த பல பேர் விஷயங்களில் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி வெளிப்படையாக வெளிச்சம் ஆகிடுச்சுங்கிற போது வந்து எந்த அளவுக்கு பயந்துருக்காங்கன்னு சொல்றீங்க சார்? அது அந்த பயத்தினுடைய விளைவு தானே. அத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் உள்ள எண்ணத்துக்கு தினம் ஒருத்தர் உள்ள தள்ளுறாங்க. நேற்று கூட ஒருத்தர் சொல்கிறாங்க, நீ வந்து பாஜகவில் சேரலைன்னா வீட்டில் ரைடு பண்ணுவேன்னு சொல்லி இப்போ அமலாக்கத்துறை எங்களை பயமுறுத்துச்சின்னு சொல்கிறாங்கல்ல. தினம் ஒன்று வருது இல்லை. இத்தனை தலைவர்கள் ஏங்க உள்ளே இருக்காங்க? காஷ்மீர் வந்து இந்தியாவோட இணைந்து விட்டதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கு வரலும் காஷ்மீரில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வீட்டு காவலில் தானே இருக்கிறாங்க. இந்தியாவோட இணைஞ்சிருச்சு. அது எவ்வளோ பொய்களுங்க. மோடி பேசுகிற பொய்களுக்கு அளவே கிடையாது. அது எனக்கு ஆதரவு பெருகி நிற்குதுன்னாரு. கோயம்புத்தூர் ரோட் ஷோ என்னாச்சு வருது? என்ன பண்ணாங்க? பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் மிரட்டி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு யூனிஃபார்மோடு வந்து நின்றுச்சு. அதுவே தேர்தல் இது விதிகள் பிரகாரம் அது சட்டம் மீறல், டிஸ்குவாலிஃபை பண்ணணும். தேர்தல் ஆணையம் பண்ணல இல்லை. இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து. நாங்கள் வந்து ரோட் ஷோ பண்ணோமே, அந்த மாதிரி உங்களால் தைரியமாக வந்து ரோட் ஷோ பண்ண முடியுமா? அந்த மாதிரி ரோட் ஷோ யாராலையும் பண்ண முடியும். ஒருத்தரும் இல்லாமல் ரோட்டில் வர்றதுன்னா எப்படி இருக்கும்? ஸ்டாலின் சும்மா போனால் கூட ஒரு 10 பேர் வருவாங்க. அந்த மாதிரி ரோட் ஷோ இப்போ இவர் பண்ண ரோட் ஷோ மாதிரி எவன் பண்ண முடியும்? பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் மிரட்டி கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல ஒரு ஆளை கூட இல்லை ஏற்ற அப்படி மோடி கையாடிட்டு இருக்காரு. யாருக்கு ஆடுறான்னு கேட்டாங்க. அதில் எனக்கு ரொம்ப ரசித்தது என்னன்னா, ஒரு துறைமுகத்தில் ஒரு கப்பலை லான்ச் பண்ணுறாரு. எழுத்து அப்படியே பார்த்தாக்கா சிங்கப்பூர் 2000 மைலுக்கு ஒருத்தரும் இல்லை, கையாடிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்து அவருக்கு யாரை பார்த்து ஆடுறாரு என்னன்னு தெரியல. இந்த ரோட் ஷோலாம் யாரால் பண்ண முடியும்? சத்தியமாக முடியாது. அண்ணாமலை சேலஞ்சுக்கு தோற்று போவார். அந்த மாதிரி ரோட் ஷோ யாரால் பண்ண முடியும்? காலிச்சாறு இது ரோடு, அதில் அப்படி ஒரு ரோட் ஷோ எப்படி பண்ணுவேன்? ஸ்டாலின் போனாக்கா வர்றாங்க, ஜனங்க வந்து உட்காடுறாங்க. ரோட் ஷோ போல ரோட்டில் போகிறாரு, மக்கள் ஓடியாந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, மக்கள் வந்து அறிவு மாத்திரம் இல்லை, கண்ணும் தெரியலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் கண்ணு கூட இல்லை, குருடர்களாக இருக்கும்னு நினச்சிட்டு பேசுகிறாரு. சரி, நம்மளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு காமெடி பீஸ், பதில் சொல்ல வேண்டிய. ஒட்டுமொத்தமாக இந்த பாஜகவின் இந்த திட்டமும் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்? இந்த 2024 தேர்தல் பயந்து நடுங்கிறாங்க. நமக்கு இது ஏதோ எவ்வளவோ நம்ம பண்ணியாச்சு, நம்ம இவ்வளவுக்கு மீறி நம்மளை காலி பண்ணிவிடுவாங்களோங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு நல்லா வந்துருச்சு. ஏன்னா உலகம் முழுவதும் எதிர்ப்பு வந்துருச்சுங்க. எப்படி இந்திரா காந்தி வந்து எமர்ஜென்சியை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு அது உலகம் எதிர்ப்பு காரணமாக இருந்ததோ, ஐக்கிய நாடுகள் சபை கேட்டுடுச்சுல, தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே காணும். ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது, நாம சொல்லல, ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. இது எத்தனை வகையான இது. இவருக்கு இருந்த ஆதரவாக இருந்த ஜின்பிங் வந்து நான் அருணாச்சல பிரதேசத்தை பிடிச்சிட்டேங்கிற அப்படி இவர் வாயை திறக்க முடியல. வராங்க நண்பர்களே எதிரியாக மாறிட்டாங்க. இவருக்கு இருந்த அயல் நாட்டு தொடர்பே வந்து ஜின்பிங் ஒருத்தர், இந்த பக்கம் ட்ரம்ப் தோற்று போயிட்டார். அவர் அமெரிக்க மோடி அவர் ரெண்டு பேருமே இல்லை. அங்கே அவர் ஜின்பிங்கை ரொம்ப நம்பினார். ஜின்பிங்கை முதுகில் குத்திக்கிட்டாரு. அவர் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் எதிர்ப்பு. வெறும் இந்திய நாட்டில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும் எதிர்ப்பு இருக்குது. எந்த நாட்டில் அவரை எதிர்க்கல? எல்லா நாட்டிலையும் அவர் ஒரு பயங்கரவாதியாக தானே பார்க்குறாங்க. ஒரு மால்டீவ்ஸ்னு ஒரு சின்ன தீவு, இந்த தீவு பக்கமாக வரக்கூடாதுன்றாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. உலகம் முழுவதிலும் ஒரு வெறுக்கப்பட்ட நபராக மாறி இருக்கிறது வந்து மோடி தானே. அதெல்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இங்கே லோக்கல் மீடியாக்கள் சில பேர் தாங்க அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அமலாக்கத்துறை, தேர்தல் ஆணையம், சில நீதிபதிகள், இதை தவிர வேறு யார் அவரை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா? இந்த 3 தான். அதை வச்சுக்கிட்டு தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. எத்தனை நாளைக்கு அந்த அதிகாரிகள் அவரை கை கொடுத்துருவாங்க? ஒரு பாயிண்ட் மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாரிகளை நம்பிக்கிட்டு நீங்கள் ஆட்சி நடத்தினீங்கன்னா என்னைக்கு அவங்க உங்களை கவுத்துவாங்கன்னே தெரியாது. கலைஞர் விஷயத்தில் பார்த்துருக்கோம். நான் சர்க்காரியா கமிஷனில் வந்து அதிகாரிகள் அவர் வந்து போட்டு கொடுத்த மாதிரி யாரும் போட்டு கொடுக்கல. கூடவே இருந்து அப்படியே கொலாவிக்கிட்டு இருந்தவங்கலாம் வந்து நான் சொல்வதெல்லாம் உண்மை, சத்தியம் அப்படின்னு அடுத்து கலைஞர் மேலே எவ்வளோ வாரி தூத்த முடியுமோ தூத்துனாங்க. கலைஞருக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அதிகாரிகள் எப்படி. அதிகாரிகளை நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குதுன்னா எந்த நேரத்துலையும் அவங்க வந்து கடுத்துருப்பாங்க. இவ்வளோ விளைவுகள் ஏற்படுத்தும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த தலைவர்கள் கைதெல்லாம் ஏன் இன்னும் அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு வழி இல்லை, மிரட்டுறாங்க. சரி, இப்போ கெஜ்ரிவாலை கைது பண்ணுறதுனால என்ன இன்புட் அவங்களுக்கு கிடைக்க போகுது? என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்கள்ட்ட? கெஜ்ரிவாலை கைது பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணம், அவர் டெல்லியோடு இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் குஜராத்தில் ஆளுங்களை போட்டார், அடிமடியில் கை வச்சுட்டார்.
குஜராத் தான் அவருடைய கடைசி அடைக்கலாம். எங்கே இல்லைன்னா குஜராத்துக்கு ஓடி போகலாம், இல்லாட்டி சுவிட்சர்லாண்டு ஓடி போகிறாங்கிறது தான் மோடி, அமித்ஷா அவங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்க. அதனால தான் விஜய் மல்லையாவை வந்து ஜெனீவாவிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே வந்தோம்னா அவங்களுக்கு பங்களாங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவர் ரெடி பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதாவது மக்கள் புரட்சி நடந்ததுன்னா ஓடி போகிறதுக்கு அதுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. குஜராத்து போய் தான் அவர் அங்கே போகணும். குஜராத்தில் வந்து ஒரு கெஜ்ரிவால் கையை வச்சு அவர் சும்மா இருப்பாங்களா? போக்கடமே இல்லாமல் போயிடுச்சு, இல்லை ஊரே இல்லாமல் பண்ணிவிட்டாருல்ல. அதில் தான் உள்ள தருவாங்க. அது வேற ரீசனே கிடையாது. இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து 100 நாள் வேலை திட்டத்திற்கான உயர்வு பண்ணப்படுது, சமையல் கேஸ் விலை வந்து 100 ரூபாய் இப்போ வந்து குறைக்கப்படுது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ சமீபத்தில் அவர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இந்த தேர்தலுக்காக மட்டும். தேர்தலுக்காக தான் பண்ணுறாங்கன்னு குழந்தை கூட தெரிஞ்ச விஷயம். அது இப்போ பண்ணுறாங்க இல்லையா? அது மக்களுக்கு தெரியாது, அது தேர்தலுக்காக பண்ணுறாங்க. அதான் நான் சொல்கிறேன். மக்கள் நீ ஓட்டு போட்டு நான் ஜெயிக்கலை, எனக்கு தேர்தல் வாக்கியந்திரம் இருந்து நான் ஜெயிச்சுக்கு போகிறேன், இதெல்லாம் காரணம் காட்டுவாங்க. இந்த விலை குறைப்பினால் ஓட்டை சொல்லுவாங்க. இந்த விலை குறைப்பினால் இப்போ பெண்களுக்கு வந்து அப்படியே மகிழ்ச்சி ததும்பி அப்படியே அத்தனை வாக்குகளை அப்படியே மூடிக்க போட்டாங்க, கணக்காட்டுறதுக்காக தான். இதன் காரணமாக நாங்கள் வெற்றி அடைந்தோம். இல்லாட்டி போனால் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த கூட்டணி அவங்களுக்கு சரியாக அமையலை. காரணம் வந்து அதிமுக வந்து முன்னவே வந்து கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்க. அப்படின்னும் போது இப்போ ஒரு 4 முனை போட்டி நிலவுது இல்லையா? இந்த பக்கம் திமுக கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர்னு ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த தேர்தல் எவ்வளோ வித்தியாசமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4 முனை போட்டி இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது. 40 முனை போட்டியெல்லாம் நடந்தது. 40 முனை போட்டி. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. யார் ஜெயிப்பாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. விஜயகாந்த் ஒரு கட்சி ஒன்று போட்டார், மக்கள் நல கூட்டணி. வைகோவிலேருந்து அத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க. விடுதலை சிறுத்தைகள்லேருந்து அத்தனை பேர் போய் சேர்ந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒன்றா சேர்ந்தாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? முடிந்தது, திராவிட இயக்கங்கள் முடிந்ததெல்லாம் எழுதி தள்ளிட்டு பூந்து விளையாண்டிங்க. தேர்தல் முடிவு வந்தது, ஒரு சீட்டில் கூட ஜெயிச்சு. விஜயகாந்த் உடம்பு சரியில்லாம மனம் உடைந்து அதில் படுத்தவர் தானே போய் சேர்ந்துட்டாங்க. அடுத்து அப்படி இந்த மாதிரிலாம் சில செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 4 முனை போட்டி, 4வது முனை தான் எனக்கு ஒன்றும் புரியல. 3 முனை போட்டு சொன்னீங்க, ரைட்டு. 4வது முனை யார்? அந்த 4வது முனை எந்த இடத்துல டெபாசிட் வாங்கிச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த 4வது முனையை பற்றி பேசுவோம். இல்லை, இன்னொரு பக்கம் கோயம்புத்தூரில் வந்து மிகப்பெரிய ஒரு டஃப் கேண்டிடேட்டாக வந்து அண்ணாமலை இருப்பார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் போட்டால் தாங்க வாக்கு எந்திரத்தை இல்லை சார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஜெயிக்கணுன்ற விருப்பம் இல்லை அப்படின்னோடனே வானதி அவர்கள் வந்து திரும்பி பார்க்குறாங்க, ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. எனக்கு கோயம்புத்தூர் மக்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. நான் பாருங்களேன், நம்ம ஜெயிச்சா கோயம்புத்தூர் மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்கங்கிறது அவரே ஒத்துக்கிறார். இதை விட அந்த வகையில் அண்ணாமலையுடைய நேர்மையை நம்ம பாராட்டணும். நான் ஜெயிச்சா உங்களுக்கு கஷ்டம், நல்லதில்லை, உங்களுடைய நன்மைக்காக என்னை தோக்கடிக்கணும்னு சொல்கிற ஒரு கேண்டிடேட் சொல்கிறேன்னா அந்த நேர்மைக்கு நம்ம அவரை பாராட்டணும். நான் வந்தால் உங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுவேன் அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதுக்கு அவரை பாராட்டணும். எப்படி ஒரு கேண்டிடேட் யாராவது இருப்பாங்களோ ஒரு வேட்பாளர், நான் வந்தால் கெடுதல் தான் பண்ணுவேன், எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிற ஒரு வேட்பாளர் இன்றைக்கி தானே அந்த வகையில் அண்ணாமலை பாருங்க. இல்லை, அவங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறது வானதி அவர்கள் தான் நினைக்கிறேன். அவர் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்காகி திரும்பி பார்க்குறது. வானதி டெல்லிக்கு போகலான்னு நினச்சாங்க, அதை இவர் தடுத்து விட்டார். 2 பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான். இதை நான் அவங்க பதிலாக இது போன தடவை வானதி எப்படி ஜெயிச்சாங்கன்னு எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். கடைசி நிமிஷம் கமல் வந்து 10,000 வாக்கு வித்தியாசத்தில் லீடிங்கில் இருக்கிறார். அப்போ ஒரு கடைசி 15 நிமிஷத்தில் வானதி சீனிவாசன் வெற்றின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போயே தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை யோகியம் எல்லாம் இப்போ வெளிப்பட தெரியும். வானதிக்கும் தெரியும் தான் எப்படி ஜெயிச்சோங்கிறது தெரியும். அதனால தான் அவங்க வந்து சரி இந்த தடவை ஏதாவது நிறைய விவகாரங்கள் பண்ணிக்கிட்டு வர்றாங்களே, இதில் அந்த ஒருவேளை அந்த சூழ்ச்சியெல்லாம் ஜெயிச்சிருச்சுன்னா நமக்கு பதவி கிடைக்கும்னு ஆசையில் இருந்தாங்க. அண்ணாமலை வந்து நிற்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அது அவங்களுக்கு ஆள் கிடைக்கல. இப்போ கூட அப்போ நிஜமாவே வின் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருக்கார். அவர் என்ன ஆகும்னு தெரியுங்க. அவர் வந்து ஒரு இடத்துல நின்று நோட்டாவோட கீழே ஓட்டு வாங்கினவர் அவர். அந்த அளவுக்கு மோசமான தோல்வி அடைஞ்சவர் அவர். இப்போது இன்னொருத்தர் ஒரு டிவியெலாம் நடத்துகிற ஒருத்தர் வந்து அவங்க கூட்டணியில் நிற்கிறார், பாஜக கூட்டணியில். அவர் என்ன சொல்லியிருக்காரு பேட்டியிலன்னா, என்னெல்லாம் பண்ணால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு நான் போனேன் கட்சிக்குள்ளார, நீ தான் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு என்னை அந்த தொகுதியில் நிற்க வச்சுவிட்டாங்கன்னு சொல்கிறாரு. நான் கேட்கவே இல்லைங்க, கொடுத்து விட்டார். அதே தான் டிடிவி தினகரன் போகிறாரு, ஒரு சீட்டுக்கு தான் போகிறாரு, 2 வச்சுக்காங்கிறாங்க. ஓகே, நான் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் போகிறப்போ பார்த்தா நம்மளை கூட பாஜகவில் நிற்க வச்சுருவாங்க போட்டு. நான் ஓபிஎஸ் மட்டும் ஒன்று தான் சார் கொடுத்துருக்காங்க. எது ஓபிஎஸ் அவரும் வந்து கேட்கலிங்க. அவர் வந்து நிற்கலைன்னா நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்கங்கிறதுக்கு தான் சீட்டை கேட்டுக்கிட்டாரு, வேறு எந்த காரணத்துக்காக கேட்கல. ஆனால் அவரை கண்டு பயந்து
பன்னீர்செல்வங்கிற பேரில் 10 பேரை போட்டு அவரை பெரிய மனுஷாக்கி விட்டாங்க. என்னத்துக்கு அப்படி பயப்படுறேன்? அவர் தான் ஒன்றுமில்லைன்னு ஆகி போச்சுல்ல. அப்புறம் என்னத்துக்கு அவர் டம்மி வேட்பாளர் 10 பேர் என்னத்துக்கு போடுறேன்? இல்லை, வர 10 ஓட்டையும் எடுத்து விடலாம் சார். அது என்ன தேவை? பயப்படுற பழனிசாமியுடைய பயத்துக்கு. ஆனால் இப்போ அவருக்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அங்கே இருக்குன்ற மாதிரி பேசப்படுது. ஆமாங்க. ஜென்ரலாக இப்போ நான் என்ன சொல்லுவீங்க? நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அவ்வளோதான். தோக்கறேன்னு சொல்லிட்டு எவனா போய் சார், அவருக்கு நெருக்கமான ஒரு தொகுதி தான் ராமநாதபுரம். அவருடைய சமூகம் சார்ந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவரை எதிர்த்து நிற்கிறவங்கள அதே சமூகம் தான். சார், நவாஸ்கனின்னு ஒருத்தர் நிற்கிறாரு திமுக. முஸ்லீம் சமுதாயம் பெரிய சமுதாயம் இருக்குது, மிகப்பெரிய சமூகம். காயல்பட்டினம் எல்லாம் இருக்குதாங்க. அதெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய முஸ்லீம் சமுதாயம். அது அங்கே அந்த ஊரில் வந்து அன்வர் ராஜா தாங்க அதிமுகவில் பெருசாக இருந்தது. ஆமாம், அன்வர் ராஜாவை வந்து பழனிசாமி ஓரம் கட்டினார். ஓரம் கட்டினதுக்கு பிறகு ராமநாதபுரம் இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளோ தூரத்துக்கு தேவர்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் 4 முனை போட்டியில் யார் அது 4வது முனைன்னு கேட்டிங்க. சீமான் அவர்கள் தான் நிற்கிறாரு, நாம் தமிழர். அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் இந்த மைக் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்னம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவருடைய அந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து அவருக்கு வந்து இந்த சின்னம் வந்து ஒதுக்கப்படலை, இப்போ தான் வந்து சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த சின்னம் ஒதுக்கப்பட்ட பிறகு இப்போ ஒரு சமீபத்திய பேச்சுக்கள் எல்லாமே பாஜகவை தாக்குவது மாதிரியான பேச்சுக்களாக தான் இருக்குது. குறிப்பாக சொன்னால் எனக்கு 500 கோடி கொடுத்தாங்க, கேட்டாங்க, 15 சீட் ஒதுக்குறோம், 500 கோடி தரோன்னு சொன்னாங்க, ஆசை வார்த்தை காட்டினாங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து பயங்கர ஆள் கிடையாதுன்ற மாதிரியான பிரச்சாரங்கள் அவர் மேற்கொண்டுட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்கலாம் சார்? பிரபாகரனுக்கு ஆமக்கரை போட்ட கதை தான். அவராக விடுவார், கேட்டுக்க வேண்டியதுதான். இவருக்கு வந்து 500 கோடி கொடுத்தாங்களா, இவர் வேணான்ட்டு. அவருடைய ஆள் ஒருத்தர் வந்து திருச்சி சிவாவோட மகன்கிட்ட பேசின ஒரு சாட்டை அந்த வீடியோ வந்தது ஆடியோ அப்போவே வெட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. இவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? அதுக்கப்புறம் என்னத்துக்கு இந்த கதையெல்லாம் என்னத்துக்கு? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கள். அந்த அவங்க ஆள் ஒருத்தர் பேசினார், நாங்கள் ஒன்று பாஜகவை எதிர்த்து பேசலை, பாஜக கூட தான் இருக்கேன்னு சொன்னார். அதுக்கு முதல்ல அவர் சொல்லட்டும். இந்த கதையெல்லாம் எடுபடாது. முதல்ல உங்களை பற்றி ஒரு இது வந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு. அந்த வீடியோவுக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வீடியோ எடுத்து விடுறதுல பெரிய ஆள். அதனால் நீங்கள் அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். இல்லை, எந்த வகையிலையும் அவர் ஒரு போட்டியாகவே கருதலையா? அவர் எந்த தேர்தலில் வந்து டெபாசிட் வாங்கினார், எந்த தேர்தலில் வந்து அவருடைய வேட்பாளர் வந்து வெற்றி வேட்பாளரை தோக்கடிச்சு இவரால் அந்த இவர் ஓட்டு பிரித்ததுனால அந்த வேட்பாளர் தோத்தாருன்னு ஏதாவது ஒரு தொகுதி சொல்லுங்கள். ஒரு தொகுதி சொல்லுங்கள். இந்த கட்சியினால தான் அந்த இது ஜெயிக்க வேண்டிய அந்த வேட்பாளர் தோத்தான்னு ஒரு தொகுதி சொல்லுங்கள். ஒரு தொகுதியில் அவங்க டெபாசிட் வாங்கின தொகுதியை சொல்லுங்கள். நான் எனக்கு அது கேட்டு அழுத்து போயிட்டேன். யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எந்த தொகுதியில் டெபாசிட் வாங்கினாங்கன்னு நானும் பார்க்குறேன். ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்ல டெபாசிட் வாங்கிட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்குறேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பலூன் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அடுத்தாப்படி, ரஜினிகாந்துக்கு அடுத்தாப்படி இவர் தான். இல்லை, ஏன் அவருடைய அரசியல் உங்களுக்கு இதுவாக இல்லைன்னு சொல்கிறீங்க? டெபாசிட் வாங்கலை அப்படின்ற அளவுக்கு வாங்கலைங்கிறது நானாக சொன்னேன். தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த ரிசல்ட்டை நான் சொல்கிறேன். நான் வந்து அவருக்கு இல்லை சார், நான் கேட்குறது ஒரு அதை சொல்லக்கூட கூடாதுக்கிறீங்களா? அந்த அளவுக்கு ஒரு மேலே காதலா உங்களுக்கு? அவர் டெபாசிட் வாங்கலை இல்லை சார், நான் பேசுகிறேன்னு சொல்கிறேன். இல்லை இல்லை, நான் அப்படி கேட்கல. இந்த பாயிண்ட் சொல்லுங்க. இல்லை, என்னுடைய கேள்வி அது இல்லை. அதாவது அவருடைய அரசியலை பற்றி வந்து பேசும்போது அது பேசவே வேண்டான்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் காந்தராஜ் வந்து அரசியலுக்கு வந்தாங்கிறது வந்து நீங்கள் எப்படிங்க பேசலாம்? காந்தராஜ் இஸ் நத்திங். அதை வச்சுக்கிட்டு நான் வந்து அரசியலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இல்லை. ஏறத்தாழ எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நான் நின்னாலும் டெபாசிட் கிடைக்காது, அவர் நின்று டெபாசிட் கிடையாது. அவருக்கு என்னத்துக்கு அவ்வளோ விளம்பரம் கொடுக்குறீங்கிற ஒரு கேள்வி தான். எல்லாத்தையும் கேட்டுட்டு சார் அமெரிக்க தேர்தலில் இன்றைக்கி சீமான் வந்து யார் ஆதரிப்பான்னு அப்படின்னு கேட்குற அளவுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்படி என்ன காது? ஏன்னா இது எனக்கு இந்த அனுபவம் எப்படி வந்ததுன்னா, கமல் வந்து நடிக்கிற இந்த உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது தன்னோட உடலை தானம் பண்ணுறாரு. அப்போ வந்து நான் மருத்துவ அதிகாரியாக இருந்தேன், டெப்டி டைரக்டர் மெடிக்கல் எஜுகேஷனாக இருக்குது. அதனால் அந்த கையெழுத்து போடுறதுக்கு நாங்கள்லாம் அங்கே இருக்க வேண்டியது, அதிகாரப்பூர்வமாக அங்கே இருக்க வேண்டியது. நாங்கள் உட்காந்துருக்குறோம். கமல் உடல் தானத்துக்காக பத்திரிகையாளர்களை கூப்பிட்ருக்காங்க. அதில் ஒருத்தர் கேட்குறாரு, ரஜினியினுடைய இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. கமலுடைய ஃபங்க்ஷனு பத்திரிகையாளர் கேட்குறது வந்து ரஜினியை பற்றி. 2-3 தடவை அவர் அது மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் எந்திரிச்சு கேட்டேன், ரஜினி நடத்துகிற ஃபங்க்ஷனில் கமல் என்ன நினைக்கிறாரு கேட்பீங்களா நீங்கள் அப்படின்னு. ஏயா இது யார் நடத்துகிற ஃபங்க்ஷன்? அவரை பற்றி கேளு. அதை விட்டுட்டு அவருக்கு விளம்பரம் கொடுக்கறதுக்கு இந்த இடத்த ஏன் பயன்படுத்துகிறீங்க? அப்படி ரஜினியை தூக்கி விட்டாங்க உங்கள் கூட்டம்.
எங்கே போனார் அவர்? இன்னைக்கு எங்கே இருக்கார்? அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த அப்படி நான் பார்க்குறேன். ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலைங்கிறது கூட கோச்சிக்கிறீங்க நீங்கள். டெபாசிட் வாங்கலைங்கிறது கூட கோச்சிக்கிறீங்க. எப்படி சார் இப்படி சொல்லலாங்கிறீங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு அவர் மேலே ஒரு காதல். அது அவர் மேலே எந்த காதலும் கிடையாது. வேற ஒன்றா இருக்குது. எது அவர் மேலே காதல் இல்லை சார். என்னன்னா இப்போ நான் வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன், அவர் பேர் அவர் வேல்முருகன் ஜெயிச்ச எம்எல்ஏவாக இருக்கார். அவரை பற்றி என்னைக்காக கேட்டிருக்கீங்களா? அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், அவர் ஒரு கூட்டணிகள்லாம் போகிறார். அவரை பற்றி எதாவது கேட்டிருக்கீங்களா? ஜவாஹர்லா இருக்கார், அவரை பற்றி எதாவது கேட்டிருக்கீங்களா? யாரையுமே கேட்கறது. இவங்க எல்லாம் கூட்டணியில் இருக்கிற ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத இவரை பற்றி திருப்பி திருப்பி ஏன் கேட்குறீங்க? அவர் ஏன் அப்படி தூக்கி விட பார்க்குறீங்க? கேட்டால் மோடியே சீமான் என்ன பண்ணுவாரோங்கிற பயத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறீங்க. இல்லை சார், தமிழக வாழ்வுரிமை கட்சியை பற்றி ஏன் கேட்கலன்னு கேட்குறீங்க? அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு கூட்டணியில் இருக்காங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருப்பாங்க, திடீர்னு அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன ஜவஹர்லாவும் அதே மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு தனிச்சு ஒரு நபர் நிற்கிறார் இல்லையா, அது ஒரு அதுக்காக தான் நான் கேட்டேன். அவர் ஒரு 4 முனை போட்டியிலே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அதனால தாங்க தனிச்சு நிற்கிறேன். அப்போ நான் பெரிய ஆளா? நீங்கள் தனிச்சு கூட எவனுமே சேரலன்னு அர்த்தங்க. நீங்கள் தனிச்சே நின்று கூட எவனுமே சேரலன்னு அர்த்தம், அனாதன்னு அர்த்தம். அதையும் எவ்வளோ சாமர்த்தியமாக சொல்லுங்க. தனிச்சு நிற்கிறாரு, கூட்டணி சேர்றது கூட ஒருத்தர் வரல. அதுதான் அவருடைய கட்சி. கூட்டணியை பற்றி ஒவ்வொரு கட்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று முளைச்ச கட்சி கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளுகிட்ட யாரும் வரக்கூட இல்லை. ஆனால் நீங்கள் விடுவனாங்கிறீங்க. 4 முனை போட்டி, இந்தியாவிலேயே 4 முனை போட்டி. அகில இந்தியாவில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ், பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் அப்படிங்கிறீங்க. அந்த அளவுக்கு போகிறீங்க. அப்படி என்ன உங்களுடைய காதல்? நீங்கள் ஆசைப்பட்டுங்க. அது என் மேலே திணிக்க பார்க்காதீங்க. நான் அதுக்கு ஆள் இல்லை. நான் அந்த அளவுக்கு கொஞ்சம் சுய உணர்வோடு இருக்கிற, சுய நினைவோடவும் இருக்குதேன். அந்த அளவுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நட்டுக்கட்ட கேஸ் தான். நான் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் நட்டுக்கட்டு போயிருக்கேன். அவ்வளோதான். மறுபக்கம் அதிமுகவின் பிரச்சார வியூகங்கள், ஒரு பக்கம் அவங்க திமுக ஒரு பக்கம் பிரச்சார வியூகம் பண்ணுறாங்கன்னா, அதிமுக இன்னொரு பிரச்சார வியூகத்தை கையில் எடுத்திருக்காங்க. பழைய வீடியோக்களை எல்லாம் போட்டு பேசுகிற விஷயங்கள். எடப்பாடியார் அவருடைய அந்த பிரச்சார வியூகத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கும் யாராவது பழைய ஆட்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். அவர்கிட்ட இருக்கிறது அந்த 3200 பேர் தான். அந்த பொதுக்குழு கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுறாரு, செலவு பண்ணி தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்கள தவிர அவர்கிட்ட யாரும் இல்லை. அந்த 1.5 கோடி தொண்டர்கள் அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லுவார். அந்த 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி தாண்டிடுச்சு. 2 கோடி தாண்டிடுச்சு. அந்த 2 கோடி தொண்டர்கள் எந்த ஊரில் இருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. தமிழ்நாட்டில் இருக்காங்களா, வேற எங்கேயாவது ஆப்பிரிக்காவில் எங்கேயா இருக்காங்களா? அவங்க ஏன் ஓட்டு போடவே வர மாட்டேங்கிறாங்க? 2 கோடி தொண்டர்கள். ஒவ்வொரு இது பன்னீர்செல்வத்தோட 8 தேர்தல் நடந்தது. 8 தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சிருக்காருங்கிறது அதுதான் அவருடைய ரெக்கார்டு. அப்படி இருக்கும்போது அவரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? அருமையாக எம்ஜிஆர் ஏதோ ஒரு அழகாக ஒன்று ஆரம்பித்தார். எந்த லட்சத்தில் ஆரம்பித்தாரோ என்னமோ, எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு கவர்ச்சி மாயை அவரை பெருசாக தூக்கிட்டு போச்சு. நல்லாவே வந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் காலத்திலேயே பார்த்திங்கன்னா முதல் முறை நின்ற போது வாங்கின ஓட்டுகளும், 2வது முறை வாங்கின ஓட்டுகளும், 3வது முறை வாங்கின ஓட்டுகளும் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. 3வது முறை வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் படுக்காமல் இருந்தது. அவர் தோல்வி முகத்துக்கு போகிற அளவில் இருந்தார். அதுதான் உண்மை. படுத்ததுனால தான் அன்றைக்கி இந்திரா காந்தி இறப்பு, இவர்களுடைய நோய். மக்கள் அன்றைக்கி என்ன சொன்னாங்க? நோவையும் சாமியும் பார்த்தாங்க, நம்ம ஓட்டு போட்டோம், கொள்கைக்காக போட்டோங்கிறது தான் அன்றைக்கி இருந்த கமெண்ட்டு. அது மாதிரி தான் எம்ஜிஆர் காலத்தில் அது இறங்கி வந்துருச்சு. அப்புறம் ஜெயலலிதா வந்தபோது சில சம்பவங்களெல்லாம் அந்த மாதிரி பண்ணி மறுபடியும் ரிவைவ் பண்ணிட்டாங்க. ரிவைவ் பண்ணி ஒரு அளவுக்கு அவங்க ஓட்டுகளையெல்லாம் கொண்டாங்க. அவங்களும் படிப்படியாக இறங்கிக்கிட்டு வந்துட்டாங்க. மோடியா லேடியான்னு கேட்ட உடனே, ஆஹா நம்மக்கிட்டே வர்றியா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணி அந்த மலை ஏவன் குற்றவாளியாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டாங்க. அதோட அதுக்கப்புறம் பலகீனமான மனிதராக பழனிசாமிக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்ன, பேச்சத்தை ஒரு வாக்கு வன்மை கிடையாது, ஒரு தோற்ற பொலிவு இல்லை, வாக்குகளை கவர ஜாதி அடிப்படையில் தான் அவர் ஓடிட்டுருக்காரு. அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அவருடைய இனத்து ஓட்டுகளை தவிர அவர்கிட்ட ஓட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியல. அதே தான் பன்னீர்செல்வத்துக்கு. அந்த பன்னீர்செல்வம் ஒரு வகையில் புச்சாலி. சும்மா அரசியல் சொல்லி நம்ம வீண் பண்ண வேண்டாம், இந்த ஷோவெல்லாம் நமக்கு தேவையில்லை, தலைவர்களை பிடிச்சிக்கிட்டு அது வழியாகவே ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பிடிச்சிக்கிட்டுமோ அங்கே பிடிச்சிக்கிட்டு தன்னையும் ஒரு தலைவராக காட்டிக்கிட்டார். இவர் தான் செலவு பண்ணி கட்சி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இவர் செலவு பண்ணுறாரு. அதே இடத்து பன்னீர்செல்வத்தினுடைய இடத்துல தான் இவரும் இருக்கார். ஆனால் இவர் செலவு பண்ணுறாரு. பன்னீர்செல்வம் செலவு இல்லாமல் அந்த இடத்துல இருக்கார். அந்த வகையில் பார்க்கும்போது பன்னீர்செல்வம் புச்சாலியாக இருக்கார். எதுக்காக அரசியலுக்கு வந்தாங்களோ அந்த அரசியலை நிறைவேற்றிக்கிட்டார். அவர் செலவு இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இவர் செலவு பண்ணி ஒரு கட்சியை நடத்தி அடுத்து மத்திய அமைச்சர் ஆகிடுவார். யார்? ஓ பன்னீர்செல்வம்.
இஃப் விஷஸ் வேறு ஹார்சஸ் ஐ வில் ரைட் ஆன் தம். ஆசைகள் குதிரைகளாக இருந்தால் அதன் மேல் சவாரி செய்வேன்னா அவர் பின்னாடி இருந்து ஒருத்தர் வருங்கால மத்திய அமைச்சர் வாழ்க்கை அப்படின்னாரு. அதனால சொல்ல வேண்டியதுதான், என்ன இருக்குது தப்புன்னாரு. திமுக கூட்டணி எவ்வளோ வலுவாக இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார்? வலுவாக இருக்கிறாங்கங்கிறது உண்மை. அது அவங்களுடைய மெத்தனத்தில் கொண்டு போய் விட்டுச்சுன்னா ஆபத்து. அதில் இருக்கணும். நீங்கள் அது சில அதாவது அவங்களுக்கு இருக்கிறது என்னென்னா பலவீனமான எதிர்கட்சிகள். அதுதான் திமுகவினுடைய பெரிய பலமே. எதிர்கட்சிகள் யாருமே இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. ஸ்டாலினை தோற்கடித்தால் யார் வருவா அப்படின்னு கேட்டால் மோடி படத்தை நீங்கள் ஒட்டிங்கன்னா மக்கள் என்ன சொல்லணும்? ஐயோ ஸ்டாலின் தோத்தா இவர் வருவாரா, ஐயோயோயோ நாங்கள் அவருக்கே போட்டுடுறோம். அதுதான் இன்றைக்கி நிலைமை. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், மக்கள்கிட்ட போய் பாருங்கள். ஏசி ரூம்லேயே இருக்காதீங்க, மக்களையும் கொஞ்சம் சந்திங்க, தெரியும். ஸ்டாலின் தோத்தா மோடியினுடைய ஆட்சி தான், அதை சொன்னாவே போதுமா. மோடி வேணுமா அப்படின்னு கேளுங்க, வேண்டாம் அப்போ யார், அப்போ ஸ்டாலின் போடும், அவ்வளோதான் வேறு காரணமே கிடையாது. ஸ்டாலின் ஒன்றும் போய் பிரச்சாரம் பண்ண, நான் என்னை தோற்கடித்தால் மோடி வருவார்னு சொல்லிட்டு வந்துட்டா போதும். அந்த ஏரியாவில் ஸ்டாலினுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு வேறு ஒரு சென்டென்ஸ் அவர் அரை மணி நேரம் மீட்டிங்கே பேச வேண்டாம். திமுகவை தோற்கடித்தால் மோடி வந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா மீட்டிங் ஓவர், அதோட போதும். மக்களை அப்படியே ஆளாலே வந்து ஓட்டு போட்டுருவாங்க. வாக்கேந்திரன் கையில் இருக்கிற தைரியத்தில் தான் பாஜக. இல்லை, இன்னதான் வலுவாக இருந்தாலும் நம்ம எல்லாம் பேசினாலும் கூட சில சலசலப்புகள் இருக்க தான் செய்யுது. குறிப்பாக வந்து இல்லை அந்த தனிச்சின்னம், அதாவது இப்போ வைகோவாக இருக்கட்டும், அவங்களோட தனிச்சின்னத்தில் தான் போட்டி போடுவோம், திருமாவளவன் அவர்களுடைய தனிச்சின்னத்தில் தான் போட்டி போடுவோம். அவங்க சொல்கிற காரணமும் சரியாக இருக்குது. இப்போ நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போட்டி போட்டால் வெற்றி உறுதி அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்னம் அப்படின்றது. ஆனால் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க சார்? தனிச்சின்னம் வேணும், அவங்களுடைய ஐடென்டிட்டி அடையாளம் போயிடுது, கட்சி அடையாளம் போயிடுது. இந்த இவங்க சின்னத்தை நின்னாக்க திமுகவுடைய கணக்கில் தான் வரும். ஆமாம், இல்லை இவங்க தன்னுடைய சொந்த சின்னத்தில் சின்னாக்கா அவங்க பேரில் வரும். அதனால திருமாவளவன் வந்து 2 பேர் ஜெயிச்சா கூட திருமாவளவன் மாத்திரம்தான் அவருடைய சின்னத்தில் நின்றார். ஆமாம், அவர் இன்னொருத்தர் ரவிக்குமார் வந்து விழுப்புரம்ல இது உதயசூரன். அது திமுக கணக்கில் போயிடுச்சு. அதனால் தன்னுடைய அடையாளம் தெரியணுன்னாக்க நம்ம சின்னத்தில் நம்ம நிற்கணும். அதுதான் வைக்கும். அதனால தான் பம்பரம் அவருடைய சின்னம் என்னது, இப்போ வேற ஏதோ கொடுத்துருக்காங்க, தீப்பெட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு சின்ன ஒதுக்கிறதுலேயே எவ்வளோ தேர்தல் ஆணையத்துடைய நேர்மை வெளியே வந்தது. ஆமாம், அப்புறம் நம்ம மோடியை தான் நம்பி நிற்கிறார் எலெக்ஷன், இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேண்டிக்கிறது. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.